ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த அட்வொகேட் டீம்ங்கிறது செம்ம ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு இது தமிழ்நாடே அறிஞ்ச ஒரு விஷயம். அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட 12 பேருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கு அப்படின்னா, திரு ஆனந்த் அட்வொகேட் நீங்கள் வீக்காக இருக்கீங்களா? அல்லது ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அட்வொகேட் டீமே வீக்காக இருக்கா? அப்படின்னு தானே வெளியில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இல்லை, அப்படி இதை எடுத்துக்க முடியாது. ஆனால் பொதுமக்களுடைய புரிதல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பிடிச்சவங்களுடைய புரிதல். தலித் ஒருவர் கொல்லப்பட்டாலோ, தலித் ஒருவருக்கு பிரச்சனை என்றாலோ, அனைத்து தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களுக்கு அநீதி இழைப்பதற்கான ஒரு கூட்டணி சேர்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து கூட அந்த நீதியை பெற முடியாமல் இந்த சிபிஐக்கு அந்த வழக்கு பண்டலை தரமாட்டோம் என்று நீதியை எதிர்த்து போராடியது இந்த திமுக அரசு. அப்படி என்றால் வழக்கறிஞர்கள் வலுவிழந்த வழக்கறிஞர்களாக இருந்திருந்தால் இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று ஈனோ சாம்சங் அவர்கள் சார்பாக மனு தாக்கல் செய்து பல இடங்களிலே புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாததினால் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே 21 காரணங்களை சொல்லி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த 21 காரணங்களிலும் மிக முக்கியமான அடிப்படை காரணங்களை பார்த்தீர்கள் என்றால், இந்த வழக்கு சரியான முறையிலே அரசியல் காரணங்களுக்காக விசாரிக்கப்படாமல் இருக்கின்றது என்ற ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அதிலே இருந்தது. அப்படி வெற்றி பெற்று அந்த வழக்கை தான் மாநில அரசாங்கம் ஒரு முறை சென்று தோல்வியடைந்தார்கள். மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்த சித்தார்த் லோத்ரா என்ற வழக்கறிஞர் வரவில்லை என்பதற்காக பாஸ்ஓவர் செய்யப்பட்டது. அந்நியார் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட வழக்கறிஞர் காலையில் வந்தார். நாங்கள் காலையிலும் தயாராக இருந்தோம். இடைச்சொருகலாக அவர்கள் மனுவை எங்களையும் ஒரு தரப்பினராக இதில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் இங்கு சிபிஐக்கு எங்களுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்தில் சிபிஐக்கு வழக்கு ஆர்டர்ஸ் ரிசர்வ் செய்த பிறகுதான் அவர்கள் நாங்களும் சிபிஐக்கு மாறுதல் கேட்கின்றோம் என்று சுமார் ஒரு 10 நாள் கழித்து தான் அந்த வழக்கு இங்கே விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு இன்னும் உயர்நீதிமன்றத்தில் தான் இருக்கின்றது. நான் உயர்நீதிமன்றத்தை எங்களுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றத்திற்கு மாநில அரசாங்கம் எடுத்து சென்ற பொழுது எதிர்மனதராக எங்களை மட்டும்தான் அவர்கள் சேர்த்தார்கள். நாங்கள் கேவியட் பெட்டிஷன் போட்டு வைத்திருந்தோம். அதனால் எங்களுக்கு நோட்டீஸ் வந்தது. அன்று அந்த விசாரணை நடைபெறும் போதே அவர்களுக்கு ஸ்டே தரவிடாமல் தடுத்து நிறுத்தினோம். இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரிஜினல் பெட்டிஷனர், இவங்க இடையீட்டு மனுதாரராக அந்நிய தரப்பிலாக வந்த வழக்கறிஞர். அவர் எடுத்த எடுப்பிலே அந்த அரசு வழக்கறிஞரை பேச விடக்கூடாது, நான் தான் முதலில் பேச வேண்டும், முதலில் கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணது நாங்கள்.